இந்த கில்லாடி கிரிகிரி கருவாயன் இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு அவனுக்கு தெரியாமலே அவனை நான் வாட்ச் பண்ண போறேன். இவன் என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்றான்னு பார்த்துட்டு நானும் அதையே ஃபாலோ பண்ண போறேன். அப்பதான் என்னாலையும் வாழ்க்கையில முன்னேற முடியும். என்னண்ண, கொய்யாக்காய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இல்ல 10 நாள் ஒரு வாரம் பழசா? பார்க்கறதுக்கு வாடி போன மாதிரி இருக்கு. இது என்ன மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் விற்க போறியா என்ன? இந்த கொய்யாக்காய் வேற இப்படி வாடி போய் கிடக்கு. இத போய் யாராவது வாங்குவாங்களா? இத பார்த்தா சாப்பிடணும்னு ஆசையே வரலண்ணே. டா கருவாயா, இப்ப நான் என் கொய்யாக்காய் பத்தி உன்கிட்ட ரிவ்யூ கேட்டேனாடா? ஏன்டா நீயாவே வந்து நான் கேட்காமலே ஏதேதோ சொல்ற? ஊர்ல மழையே இல்ல, தண்ணி பஞ்சமா வேற இருக்கு. இங்க குடிக்கிறதுக்கே தண்ணி கஷ்டமா இருக்கு. இங்க கொய்யாக்காய்க்கு வேற நான் எங்க தண்ணி ஊத்துறது? கொய்யாக்காய் கொஞ்சம் வெயிலுக்கு வாடி போய் தான் இருக்கு. அதனால என்ன தூக்கி வீசவா முடியும்? நான் எப்படியாவது எடுத்துட்டு போய் இதை மார்க்கெட்ல வித்துடுவேண்டா. நீ ஒன்றும் கவலைப்படாத. அது சரிண்ணே, 1 கிலோ கொய்யாக்காய் எவ்வளவுக்குன்னு விற்கிற? 1 கிலோ கொய்யாக்காய் 50 ரூபா. அதுக்கு கம்மியா நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். வேணும்னா வாங்கு. என்ன, உனக்கு கொய்யாக்காய் வேணுமா? ஆமாண்ணே, மொத்த கொய்யாக்காவும் நானே எடுத்துக்கிறேன். கொஞ்சம் விலை கம்மியா போட்டு கொடுண்ணே. சரிடா, ஒரு 10 ரூபா கம்மி பண்ணிட்டு கிலோ 40 ரூபா போட்டு நீ எடுத்துக்கோடா. என்னது, கிலோ 40 ரூபாயா? இது ரொம்ப ஓவர்ண்ணே. கிலோ 25 ரூபா போட்டுட்டு கொடுண்ணே. டா, 25 ரூபா போட்டுட்டு கொடுத்தா எனக்கு கட்டுப்படி ஆகாதுடா. வேணும்னா உனக்காக ஒரு 35 ரூபா போட்டு கொடுக்குறேன்டா, எடுத்துக்கோடா. அட, இது நல்ல கதையா இருக்கே. நான் எதுக்கு கிலோ 35 ரூபா போட்டு உன்கிட்ட வாங்கணும்? நீ இந்த கொய்யாக்காவை மார்க்கெட்டுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு ஆட்டோ வாடகை, அப்புறம் நீ அங்கே போய் கடை போட்டா அதுக்கு ஒரு வாடகை, அப்புறம் நீ எடுத்துகிட்டு போன உடனே எல்லாமே விற்றா போயிடும். பாதி விற்கிதோ விற்கலையோ, அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு ஒரு வாடகை. இப்படி எல்லாம் இருக்கு. கூட்டு கழிச்சு பார்த்தா 25 ரூபாங்கிறது கொஞ்சம் ஓவரு. வேணா 20 ரூபாய்க்கு கொடு, நான் எடுத்துக்கிறேன். டா கருவாயா, நின்ன இடத்துலையே என்னம்மா கணக்கு போடுறாடா? நீ முதல்ல கேட்ட மாதிரியே கிலோ 25 ரூபாய்க்கு எடுத்துக்கோடா. நான் உனக்கே எல்லாம் கொடுத்துட்டு போகிறேன். எனக்கும் வீட்டுக்கு போகணும், நேரமாகுது. சீக்கிரமா காசு கொடுறா, நான் வீட்டுக்கு போகிறேன். கண்டிப்பாண்ணே, ஆனால் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்க்கான பணத்தை எடுத்துட்டு தான் கொடுப்பேன். ஏன்னா உன்கிட்ட பேசி பேசி என் தொண்டைய வறண்டு போயிடுச்சு. அதனால ஓகேன்னா சொல்லு, இப்போவே நான் எல்லா பணத்தையும் கொடுக்குறேன். அட பாவி, இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசினா பசிக்குது, சாப்பாடுக்கும் காசு கொடுன்னு நீ கேப்ப போல இருக்க. சரி சரி, சீக்கிரமா பணத்தை குடுறா, நான் போகணும். இதை பார்ட்டிக்கு எடுத்துட்டு போய் மசாலா போட்டு வித்துடுறேன். ஜனங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா வாங்கி சாப்பிடுவாங்க. கேஸு டிமாண்டாக இருக்கிறதால எந்த ஸ்நாக்ஸ் கடையும் இல்லை, பஜ்ஜி கடையும் இல்லை. அதனால இந்த கொய்யாக்காய் கடை நல்லா சூப்பராக போகும். இன்னைக்கு நல்லா லாபம் பார்க்கலாம். ஐயா வாங்க, அம்மா வாங்க. சூப்பரான கொய்யாக்காய், மசாலா போட்ட கொய்யாக்காய். ஒரு கப்பு 20 ரூபா, ஒரு கப்பு 20 ரூபா. தின்ன தின்ன திகட்டாது, திரும்பி கேட்டால் கிடைக்காது. அம்மா வாங்க, ஐயா வாங்க. சூப்பரான கொய்யாக்காய், மசாலா போட்ட கொய்யாக்காய். டேய் கருவாயா, போர் அடிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கில் ஜாலியாக இருந்துட்டு போகலான்னு வந்தா ஒரு ஸ்நாக்ஸ் கடையும் இல்லைடா, ஒரு பஜ்ஜி கடையும் இல்லை. வெறும் வாயை வச்சுட்டு சப்புன்னு இருந்துச்சுடா. நீ கொய்யாக்கா கொய்யாக்கான்னு கூவின உடனே எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு தெரியுமா? சரிடா, எனக்கு ஒரு கப்பு கொய்யாக்கா கொடுறா. ஏக்கா, இந்த சூப்பரான மசாலா போட்ட கொய்யாக்கா சாப்பிட்டா சுகர் வராது, பிபி வராது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுக்கா. டெய்லி சாப்பிட்டா எந்த வியாதிக்கும் மருந்து கூட சாப்பிட வேணாங்க்கா. இதுல அவ்வளவு நல்ல குணம் இருக்குக்கா. டே அப்பா, இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதை பார்த்த உடனே வாயில எச்சி ஊறுதுடா. சீக்கிரமா ஒரு கப்பு குடுறா, நீ அப்புறமா பேசுறியா? டேய் தம்பி, இவ்வளோ பெரிய பார்க்கில் நீ மட்டும்தான் கடை போட்டிருக்க, அதுவும் மசாலா கொய்யாக்கா கடை போட்டிருக்க. இதை பார்த்தாக்காவே நல்லா சாப்பிடணும்னு தோணுதுடா. எனக்கு காரம் தூக்கலா போட்டு ஒரு 2 கப்பு மசாலா கொய்யாக்கா குடுறா. தம்பி, எனக்கு இந்த மசாலா கொய்யாக்காய் எல்லாம் ஒத்துக்காது. ஏன்னா எனக்கு பின்னாடி பைல்ஸு. அதனால எனக்கு மசாலா போடாத கொய்யாக்கா கொடுப்பா. ஆமாம், 1 கிலோ கொய்யாக்கா என்ன விலை? 1 கிலோ கொய்யாக்கா 100 ரூபாய் தான் சார். சும்மா சாப்பிட்டு பாருங்க,
தேன் மாதிரி அமிர்தமா இருக்கும். இப்பதான் மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சிட்டு வந்தது. 1 கிலோ போதுமா, 2 கிலோ வேணுமா? தம்பி, 1 கிலோ போதுண்டா. வேணும்னா நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். பொழுது போனா இருக்காது, திரும்ப வந்தா கிடைக்காது. இன்னைக்கு மட்டும்தான் சரையத்தை கொய்யாக்கா கிடைக்கும், நாளைக்கு உங்களுக்கு கிடைக்காது. சரி தம்பி, எனக்கு 2 கிலோவாவே கொடுத்துரு. கெட்ட காலத்துலேயும் ஒரு நல்ல காலம்னு சொல்லுவாங்க. சிலிண்டர் டிமாண்டு, அதனால டிஃபன் கடை போடல. ஆனா டிஃபன் கடை போட்டிருந்தாலும் இவ்வளோ லாபம் பார்த்துருக்க முடியாது. எல்லாம் அந்த கடவுளுக்கு நன்றி. பாவி பையன் என்னம்மா சாமர்த்தியமா பிசினஸ் பண்றான். இவனை பார்த்து நாம கத்துக்கணும். நாம வாழ்க்கையில முன்னேறணும்னா இவனை பார்த்து ஃபாலோ பண்ணாக்காவே போதும், சீக்கிரமா முன்னுக்கு வந்துடலாம். ஐயா, கொய்யாக்கா மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க போல. எனக்கே கொஞ்சம் கம்மி விலையா போட்டு கொடுத்துருங்க. நானே எல்லா கொய்யாக்காயும் எடுத்துக்கிறேங்கய்யா. தம்பிய, நீ எவ்வளவுக்கு கேட்குறப்பா? நான் மார்க்கெட்டுக்கு போய் விற்றா கிலோ 100 ரூபாய்க்கு கூட விற்பேன், 50 ரூபாய்க்கு கூட விற்பேன். ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி விற்பேன். உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லு தம்பியே. ஐயா, நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்கணுன்னா இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆட்டோ வாடகை, அங்கே போய் கடை போட்டால் அதுக்கு ஒரு வாடகை, இதை விற்கலைன்னா திரும்பி எடுத்துகிட்டு வர்றதுக்கு இன்னொரு ஆட்டோ வாடகை, ஆக மொத்தம் இவ்வளோ காசு செலவாகும் இல்லை? எனக்கு இங்கே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம், எனக்கு லாபம். கிலோ 20 ரூபா போட்டு எனக்கு கொடுங்கய்யா. தம்பிய, நான் 50 வருஷமா இந்த வியாபாரம் பண்ணிட்டுருக்கேன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. நீயும் தான் போக வரத்துக்கு வாடகை கொடுக்கணும். உனக்கு என்ன ஆட்டோ சும்மா ஓட்டிகிட்டு வருவாங்களா? வர வேலை. கிலோ 50 ரூபா. வாங்குனா வாங்கு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. இங்கே நின்றுட்டு இருக்காத. நீ என் பழத்து மேலே கண்ணு வச்சுட்டு இருந்தா என் வியாபாரமே விளங்காது. முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு. என்னண்ணே, மசாலா கொய்யாக்கா கடை போட்டிருக்க போல. கிலோ கொய்யாக்கா எவ்வளவுக்கு நான் வாங்கினேன்? அதை ஏன்டா கேட்குற கருவாயா? அந்த கிழமை 50 ரூபாய்க்கு 10 ரூபா கூட கம்மியாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி, ஏதாச்சும் ஒரு வியாபாரம் நடக்கட்டுமேன்னு கொய்யா பழத்தை வாங்கி வந்தேன்டா. என்கிட்ட சொல்லியிருந்தா கிலோ 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருப்பேன்ல. சரிண்ணா, பரவாயில்ல விடு. வியாபாரத்தில் நஷ்டம் எல்லாம் வராது, ஆனால் லாபம் கொஞ்சம் கம்மியாக வரும். அம்மா வாங்க, ஐயா வாங்க, மஜாவான சாலட்டு, மல்டி ஃப்ரூட் சாலட்டு, கப்பே 20 ரூபா, கப்பே 20 ரூபா. கருவாயா, என்னடா இது மல்டி ஃப்ரூட் சாலட்டுன்னு சொல்கிற? கப்பு 20 ரூபாய்க்கு விற்கிற? இது கட்டுப்படி ஆகுமாடா? அண்ணே, நான் மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆன பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து தானே இந்த ஃப்ரூட் சாலட் பண்ணுறேன். அதனால எனக்கு இது தாராளமாக கட்டுப்படி ஆகுண்ணே. அண்ணே, இப்படி சும்மா நின்றுட்டு இருந்தா என்னென்ன அர்த்தம்? நல்லா கூவி கூவி விற்றா தானே கூட்டம் வரும். நல்லா கூவுங்கண்ணே. சூப்பரான கொய்யாக்கா, சுவையான கொய்யாக்கா, மசாலா போட்ட கொய்யாக்கா, கப்பே 20 ரூபா, கப்பே 20 ரூபா. அப்படிதானே, நல்லா ஜோரா கூவுங்கண்ணே. அப்பதான் கூட்டம் ஓடி வரும். என்னடா கருவையா, நான் இன்னைக்கு மசாலா கொய்யாக்கா வாங்கி சாப்பிட்லான்னு வந்தா நீ இப்படி மல்டி ஃப்ரூட்டு சாலட் கடை போட்டு இருக்க. அட, நானும் மசாலா போட்ட கொய்யாக்கா வாங்கி சாப்பிட்லான்னு தான் வந்தேன். ஆனால் நீ இன்னைக்கு மல்டி ஃப்ரூட் சாலட் கடை போட்டிருக்க. என்ன பண்ணலான்னு எனக்கும் ஒரே யோசனையா இருக்கே. பாருங்க, நானும் மசாலா கொய்யாக்கா கடை தான் போட்டிருக்கேன். நானும் கப்பு 20 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். வந்து எல்லாரும் என்கிட்ட வாங்கி சாப்பிடுங்க. கருவையா, இந்த ஃப்ரூட் சாலட்டு ஒரு கப்பு விலை எவ்வளோடா? ஏக்கா, கப்பே 20 ரூபா தாங்க்கா. அப்போ அந்த கொய்யாக்கா எதுக்கு வாங்கி சாப்பிடணும்? இந்த மல்டி ஃப்ரூட் சாலடே வாங்கி சாப்பிடலாம். கப்பே 20 ரூபா தானே? ஆமாம் ஆமாம், கப்பே 20 ரூபாய்க்கு ஃப்ரூட் சாலட் கிடைச்சா யாராவது போய் கொய்யாக்கா வாங்கி சாப்பிடுவாங்களா? நீ எனக்கு ஃப்ரூட் சாலட்டே கொடுடா. கருவையா, என்னடா இது 20 ரூபாய்க்கு ஃப்ரூட் சாலட் கொடுக்குற? உனக்கு 20 ரூபாய்க்கு கொடுத்தா எப்படா கட்டுப்படி ஆகும்? பாட்டி, அதெல்லாம் எனக்கு தாராளமாக கட்டுப்படி ஆகும் பாட்டி. நான் இதை மார்க்கெட்டில் போய் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட் வாங்கிட்டு வந்து உங்களுக்காகவே ஃப்ரெஷ்ஷாக சாலட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் எல்லாம் இது சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தால் அதுதான் எனக்கு சந்தோஷம். இந்த கருவாயன் ஓவராக புழுகுறான். இவனை யாரும் நம்பாதீங்க. இவன் மார்க்கெட்டில் போய் டேமேஜ் ஆன ஃப்ரூட்ஸை எடுத்துட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி சாலட் பண்ணி விற்கிறான்.
என்கிட்ட வாங்குங்க. நான் இதை மரத்தில் பறித்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்த கொய்யாக்கா. இந்த கொய்யாக்கா நான் நேற்று கூட சாப்பிட்டேன். ஆனால் இந்த ஃப்ரூட் சாலட்டு இதை பார்த்தாக்காவே எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. டே கருவாயா, எனக்கு ஒரு ஃப்ரூட் சாலட் கொடுறா. ஏண்டி முண்டா, நீ கூட ஃப்ரூட் சாலட் வாங்கி சாப்பிட்றியாடி? நீ வந்து என் கடையில் இந்த மசாலா கொய்யாக்கா வாங்கி சாப்பிட்ட என்னடி? இதை பாருங்க, எப்படியும் அந்த கொய்யாக்கா விற்க போகிறதில்ல. நீங்கள் எப்படியும் அதை வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வருவீங்க. நான் வீட்டுக்கு வந்த வாட்டியே சாப்பிட்டுக்கிறேங்க. கருவாயா, நான் போய் உன்னை ஃபாலோ பண்ணனே என்ன சொல்லணும்டா? 2 நாளாக உன் கடையே காலி ஆயிடுது. ஆனால் ஏன் கொய்யாக்கா ஒரு கப்பு கூட விற்கலடா? அண்ணே, பிஸ்னஸ் பண்ணணும்னா ஃபாலோ பண்ணக்கூடாதுண்ணே, மூளையை யூஸ் பண்ணணும். அதான் உன்கிட்ட இல்லையே.